ஈஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் பற்றி. நல் பிரணவ மூலமாய் இருக்கக்கூடிய ஆதி நிலைதனின் அற்புத ஆற்றல்தனை தமக்குள் ஒளித்து வைத்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே, அதனை ஒழிக்காமல் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்ற அவ்வுயர் பண்புதனை கொண்ட சித்தனே, உம்மை வாழ்த்த உமாபுலியூர் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்திருக்கின்ற பூங்கொடி நாயகி என்கின்ற தேவியாம் பிரணவ ஈஸ்வரனோடு அமர்ந்திருக்கின்ற தேவிதானும் உம்மை வாழ்த்த மனம் கனிந்து வந்தமர்ந்திருக்கின்றோம். அருளாற்றலது உயர் நல் ஆற்றலாய் வெளிவந்த அந்நிலை அருமுகனாக அரும்ஜோதியாக அற்புதமாய் வந்த அக்குழந்தைக்கே அத்துணை ஆற்றல் என்றால், இன்று அக்குழந்தை போல் அருள்நிலையாய் வந்திருக்கின்ற ஆதி இறை நூலுக்கு எத்தனை ஆற்றல் இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைப்பதில் எமக்கு பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் சித்தனே. ஈசனுக்குள்ளிருந்து வெளிவந்த ஆதி இறை நூலானது அற்புதமாக ஈசனின் அருள் அவதார வடிவமாகவே இன்று இருக்கின்றது. அருள் அவதார வடிவம் என்பது சிவமகா வாழை சித்தன் என்ற சித்தனே. அவ்வாறு இருக்கின்ற சித்தனுடைய ஆற்றல் சிவமுக்கு சமமான ஆற்றலா என்றால் அது சிவமகா ஆற்றல் என்று அனைத்து சிவங்களையும் உள்ளடக்கிய பேராற்றலாய் வளர்ந்திருக்கின்றது. சிவனார் அதனை அடையாளம் மட்டுமே காட்டுவித்தார் என்ற நிலைதனை அற்புதமாய் உணர்த்துவதில் எமக்கு பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் சித்தனே. அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் இப்பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த பேராற்றல்களும் இறை நூலுக்குள் அடக்கும் தன்மையாய் கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட இறை நூலை தமக்குள் அடக்கி கொண்டு அற்புதமாய் யுகமாற்ற பணி செய்ய நற்சீடர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற வேளைதனில் நல் தெவிட்டாத அமுதாய் ஆதி இறை நூலின் உரைகளை கேட்டு அதிலிருக்கின்ற அச்சாராம்ச தேனினை தான் உண்டு தம் ஆன்மாவையும் உண்ண வைத்து அற்புதமாய் ஆதி இறை நூலாய் மாறிக்கொண்டிருப்போர்கள் யாவரும் உண்மையான அமிர்த தேனாக மாறி நின்று தம்மை நாடுகின்றோர்களுக்கு ஆதி இறை நூலின் உரைகளை எடுத்துரைத்து அச்சித்த பெருமக்களின் சிவகணங்கள் சித்தகணங்களை உள்ளடக்கி உரைக்கின்ற அவ்வுரையின் மூலம் வருகின்றோர்களுக்கு தேனமுதாய் தாம் பெற்ற ஆதி இறை நூலின் அருள் கசிவுதனை அவர்களுக்கும் கொடுத்து நின்று அற்புதமாய் உயர்ந்திருப்பார்கள். உயர்ந்திருக்கின்ற வேலைதனில் அவர்களுக்கும் யாவையும் உயர்வாக கிட்டியிருக்கும் என்ற நிலைதனை சூட்சம நூலில் அமர்ந்து எடுத்துரைத்ததில் எமக்கு பேரானந்த நிலைதனில் அற்புதமாய் அமர்ந்திருக்கின்றோம். அருள் ஆனந்த நிலை அப்பேரானந்த உண்மையான நிலை இறைநிலைதனில் நிலைத்து நிற்கின்ற பொழுது அந்நிலை ஆற்றலை உணர்கின்ற பொழுதே வரும். ஆதி இறை நூலில் அமர்ந்திருக்கின்ற பொழுது இவ்வாற்றல் அவ்வண்ட பிரம்மாண்ட நாயகனினுடைய பேராற்றலுக்கு நிகராக இருக்கின்ற நிலைதனை உணர்ந்து எமக்கு அத்தனை மகிழ்ச்சியோடு உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா. ஒரு ஆசானாய் அமர்ந்திருப்பது அவ்வளவு எளிதல்ல. பார்ப்பதற்கு எளிதாக இருக்கலாம், கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம். கற்றுக் கொடுத்தால் ஆசானாம், கற்றுக்கொண்டு இருந்தால் அவன் சீடனாம். இருந்த பொழுதும் உன்னத உயர் உண்மை நிலை என்பது எப்பொழுதும் ஒரு ஆசான் ஒரு சீடனே, எப்பொழுதும் ஒரு சீடன் எப்போதும் ஒரு ஆசானே. இது ஒரு உன்னத சூட்சம நிலை. இது யாதென்றால், ஒரு ஆசான் கூட ஆசான் என்ற நிலை கிடைத்த பின்பு அவர் நிச்சயமாக மேலும் ஒரு சீடனாக இருந்து பல நிலைகளை வேறொரு நபரிடமிருந்து கற்றுக்கொண்டிருப்பார். அதுபோல் ஒரு சீடன் ஏதோ ஒரு நிலைதனை முதலில் கற்றுக்கொண்டு அவன் அந்நிலைக்கு ஆசானாக அமர்ந்திருப்பான். ஆனால் இங்கு ஆசானாக இருக்கின்ற ஒரு நிலை கொண்டவரிடம் சீடனாக அமர்ந்து அவரிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டிருப்பான். இது இரண்டு புறமும் கொண்ட உன்னத நிலைகள். இந்நிலை இருப்பதனால்தான் இன்று ஆதி இறை நூலை அற்புதமாக வளர்த்தெடுக்க முடிந்திருக்கின்றது. இந்நிலை இருப்பதால் தான் இன்று அற்புதமாக அகத்தியனின் வடிவாக வாழை சித்தனை வடித்தெடுக்க முடிந்திருக்கின்றது.
அந்நிலையின் மூலமாகத்தான் யுகமாற்றம் என்ற பெருநிலை கிடைத்திருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்நிலை ஒரு ஆசான் சீடனாக, ஒரு சீடன் ஆசானாக இருவரும் ஒரு நிலைக்குள் மாறி மாறி இருக்கின்ற அத்தன்மையை புரிந்து கொண்டு எங்கு ஒருவர் உண்மையில் ஆசானாக இருக்க வேண்டும், எங்கு ஒருவர் உண்மையில் சீடனாக இருக்க வேண்டும் என்ற நிலை இதனை உணர்ந்து எப்போதும் கர்வம் அது உள்ளுக்குள் வராது பார்த்து கொள்கின்ற பொழுது அற்புதமாக தன்னை மிஞ்சிய பேராற்றல், தமக்கு அறியாத அற்புத ஆற்றல்கள் இருக்கலாம். அது இருக்கின்ற நிலை கூட எமக்கு அறியாமல் இருக்கலாம். அறிகின்ற பொழுது அவற்றை எவர் எமக்கு அறிவித்தாரோ அவர் எமக்கு அந்நிலையை உணர்த்திய ஆசான். அந்நிலையை உணர்த்திய நிலைதனிலிருந்து யாம் அதனை பிறருக்கு உணர்த்துகின்ற பொழுது யாம் பிறருக்கு எவருக்கு அதனை உணர்த்துகின்றோமோ அவருக்கு யாம் ஆசான் என்ற நிலைதனை தெளிவுற உணர்ந்து கொண்டு அற்புதமாய் அந்நிலையை விட உயர்நிலை ஒன்று இருக்கலாம், அந்நிலையையும் எவர் உணர்த்துகின்றாரோ அவருக்கு யாம் சீடனே என்ற நிலைதனை உணர்ந்து ஒவ்வொரு முறையும் யாம் எத்தன்மையில் சீடனாக இருக்கின்றோம், எத்தன்மையில் ஆசானாக இருக்கின்றோம் என்ற நிலைதனில் தெளிவு சிந்தையது வந்துவிட்டால் ஆசான் என்ற நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற கர்வம் அடியோடு அழிந்துவிடும் என்ற நிலைதனை சூட்சமமாய் உணர்க்க வைக்க அருள் இணையாய் அற்புத சிவநூலுக்கு ஆற்றல் கொடுத்து சிவசூட்சம நூலில் எம்மை அமர வைத்த சித்தனே உம்மை வாழ்த்தி அகம் மகிழ்ந்து அமர்கின்றோம் நல் அற்புத அதிகாலை வேளைதனில். ஓம் அகதீஷாய நமக. ஓம் மகா வாழைச்சித்தருடைய போற்றி.